சோதரம் 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 ஹalleluya சோதரம் 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 இயேசுவின் நல்ல பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலவெளிக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இரவெல்லாம் பாதுகாத்து பராமரித்து இந்த காலமே தேவ சுகத்திலே வர கத்தர்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும் சகல தனி நீக்கப்பட அதிசயங்களை காணப்படும். தேவக்கரம் கூட இருந்து கத்தரை வழிநடத்தபடி ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னத்துக்குள் மறைத்துக் கொள்ளும் கனமைகள் அவங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நாள்கோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய நாம் மையப்படுவதாக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கார் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலென்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கார் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரோ. கடலினை கண்டித்த கர்த்தரல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரோ. இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல பிளவுண்ட மலையே புகலிட நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளோ. பிளவுண்ட மலையே புகலிட நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளோ. பாரினில் காரிருள் சேதங்கள் அருகாமல் பரமடையோ தேவமாய் வாரோ. பாரினில் காரிருள் சேதங்கள் அருகாமல் பரமடையோ தேவமாய் வாரோ. இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அலை போதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல எதிர்காற்று வீச எதிர் போர் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. எதிர்காற்று வீச
எரிபோரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவர் என் ஜீவமரங்கள் அன்போடு நீரே. இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவர் என் ஜீவமரங்கள் அன்போடு நீரே. எஸ்கேசு ராஜா ஆரோனி ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். எஸ்கேசு ராஜா ஆரோனி ரோஜா உன் கிருபை தந்தாலே போதும். அடையாளம் செய்ய உன் கிருபை கடலிலை கண்டீர
சோதரம் ஆண்டவரே. ஹalleluya. சோதரம் சோதரம். தொடர்ந்து கர்த்தருடைய கரங்களோடு கூட வழி நடத்த முடியாது. கால வேளையுடைய சமூகத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. மாத்திரம் மகிமை வேண்டும். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சோதரம். ஹalleluya. ஹalleluya. அவருடைய நாமம் பயப்படுவதாக இந்த கால வேளையிலே ஸ்தோத்திரம் தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த காலையிலே ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சில வசனங்களை நாம் படித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். நாம் ஏற்கனவே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே யாக்கோபோடு தேவன் பேசுகிற 7 காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால் 3வது விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். 1வது காரியம் ஸ்தோத்திரம். அந்த வசனத்திலே நாம் படிக்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனம் படிங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். படிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் இவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஸ்தோத்திரம். ஏசாவின் இடத்திலே அவர் திரும்பி போகிற அந்த காரியத்தை குறித்து இங்கே அவர் பேசும்பொழுது 32:9 படிங்க. படிங்க. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். ஆமா, பாருங்க. சோத்திரம். இந்த வசனத்துல கோலும் கையுமாக நான் கடந்து போனேன் என்று சொல்கிறார். சோத்திரம். கோல் எடுத்துக்கொண்டுதான் அவர் போறாரு. ஈசாக்கிட்ட இருந்து அவர் வெளியே போகும்போது அவர் அந்த கையில கோலோட தான் வெளியே போறாரு. சோத்திரம். யாக்கோபுக்கு அது வரைக்கும் அந்த கோல் இல்லை. ஆனால் அப்போதான் அவருக்கு அந்த கோல் கிடைக்குது. அந்த கோல் ஈசாக்கு மூலமாக கிடைக்குது. அந்த ஈசாக்கு மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த கோல் தான் அந்த இடத்துக்கு போகிறேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த கோலில் நல்லா கவனிக்கணும். அந்த கோலில் ஈசாக்கு பேசின 10 விதமான வாக்குத்தத்த வார்த்தைகள், 10 விதமான வாக்குத்தத்த வார்த்தைகளை அவர் அந்த கோலில் பதிவு செய்திருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அதனால் அந்த குறிப்புகள் சொல்லுகிறது. அப்போ அந்த 10 வார்த்தைகள் வாக்கு தத்தங்களை அந்த கோலில் பதிவு செய்துதான் அந்த கோலை அவர் எடுத்துட்டு போறாரு. அந்த கோல் சாதாரண விஷயம் இல்லை. ஆரம்ப காலத்தில் நம்மலாம் பேப்பரில் பத்திரத்தை எழுதி வச்சிருக்கிறோம். அந்த ஆரம்ப காலத்தில் அவங்க அந்த கோலில் தான் அவங்க அந்த பத்திரமே ரிஜிஸ்டர் ஆகுவாங்க. இடத்தினுடைய இந்த இடம் இவங்க கையில தான் இருக்குங்கிறதுக்கு அடையாளம் அந்த கோல்ல தான் அதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி அவங்க கோல்ல அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கோல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால அவர் அந்த கோலை அவர் எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார், அவர் கடந்து செல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். கோலும் கைமாக போறார். பாருங்க, கோல் கைமாக போறாரு. ஆனால் இந்த கோல் ஸ்தோத்திர எதை குறிக்கிறது அப்படின்னா 10 வாக்குத்தத்த வார்த்தைகளை குறிக்கிறது. அவர் கடைசி வரையும் அந்த 10 வார்த்தைகளை அவர் மனசிலே வைத்து அவர் விதமாக காணப்பட்டார். அந்த 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 விசுவாசத்திலே, அந்த ஃபெய்த்திலே அவர் வாழ்ந்து வந்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா எபிரேயர் நிருபத்தில் கூட அது இருக்கும். அவர் இந்த யாக்கோபு அந்த கடைசி மரணம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்க படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கடைசி மரணம் அவர் எப்படி அந்த
யாக்கோபு வந்து மரிக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் அந்த வாக்குத்தத்த வசனங்கள் மேல அவ்வளோ அவர் பொறுப்புடையவராய் இருந்து அந்த ஸ்தோத்திர வாக்குத்தத்த வசனங்கள் வெளியானா அவர் தன் ஜீவனையும் அந்த கோலு கைமா நான் வந்தேன்னு சொன்னேன் அவர் சொன்ன அதே வார்த்தையை அவர் வந்து கடைசியில் அந்த கோலை வச்சுதான் அவரை மரிக்கிறார் பாருங்க. அப்படி கோலு கைவாக ஸ்தோத்திரம். 11ஆம் அதிகாரத்தில் யாக்கோபை பற்றி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? படிச்சிட்டீங்களா? எடுத்துட்டீங்களா இல்லையா? விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்துல படிங்க. ஏன் யோசிக்கிறீங்க? நீங்க படிங்க. தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்த்தீங்களா? கோலு கையுமாக வந்த யாக்கோபு எகிப்துல போய் தன்னந்தனிமையா அவர் வந்து விழுந்து சாகல. அவர் பாருங்க, எகிப்துல அவருடைய மரணம் சமைக்கிறது ஆண்டவருடைய வசனம் 10 வார்த்தைகள் அவரை கொண்டு ஈசாக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேற அந்த 10 வார்த்தைகளை பாருங்க நிறைவேற்று வண்ணமாக தன்னுடைய அந்த கோலின் மேல் சாய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஆதியாகமத்தில் எப்படி சொல்லியிருக்கா? கட்டில சாய்ந்து ஜீவன் விட்டார் அப்படின்னு ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கோம். ஆனா அப்படி இல்லை, அது வந்து கோலின் மேலே சாய்ந்து தன்னை தொழுது கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் ஸ்தோத்திரம் அந்த வாக்குத்தத்த வசனமாகி அந்த கோலின் மேல் சாய்ந்து தொழுது கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அது எவ்வளவு ஸ்தோத்திரம். அந்த கோலு கைவாக நான் கடந்து வந்தேன் என்று சொன்ன அந்த யாக்கோபு கடைசி வரைக்கும் அந்த வசனத்தையே பிடித்துக் கொண்டு கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழ்ந்திருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு என்னதான் நம்ம இந்த உலகத்துல ஜீவிச்சாலும் வாழ்ந்தாலும் அவனுடைய வார்த்தையை கொண்டு வாழ்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க, அது யாக்கோபுக்கு பொருந்தும். யாக்கோபு கடைசி வரைக்கும் அவனுடைய அந்த என்னைக்கு வந்து ஈசாக்கிடத்துல இருந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வராரோ அன்னையில இருந்து அவர் மரண காலம் வரைக்கும் அந்த கோல் கையில தான் இருந்தது. கடைசியில் அவர் ஜீவன் கூட அந்த கோலின் மேல் சாய்ந்து தான் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான காரியத்தை யாக்கோபு செய்திருக்கிறார். அவன துவக்கத்தில் உள்ள சில ஆசீர்வாதங்கள் முடிவில் இருக்காது சோதனை. ஆனா இங்கே பார்த்தீங்கன்னா துவக்கத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் யாக்கோபை பின்பற்றியதாக அவர் சொல்லுகிறார். சோதனை கோலும் கையுமாக நான் கடந்து வந்தேன் என்று சொல்லி அப்புறம் சொன்னாரு, 2 பரிவாரங்களோடு நான் என்ன செய்யறேன் வந்திருக்கிறேன் அப்படின்ற ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நான் படிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்திலே யோர்தானை கடந்து போனேன், 2 பரிவாரங்களோடு நான் என்ன செய்கிறேன் வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளை சோதரன். அது வந்து சோதரன் அவருக்கு இருக்கிறதான அந்த சொத்துக்கள் குடும்பங்கள் எல்லாத்தையும் வந்து என்ன சொல்ற 2ஆ பிரிச்சு அதை 2ஆக என்ன பண்றாரு, 2 சேனைகளாக அவர் என்ன பண்றாரு, அதை பிரிச்சு அதை தான் 2 ஸ்தோத்திரம் 2 பரிவாரங்களோடு அப்படின்னு சொல்றேன். அல்லது ஸ்தோத்திரம் எபிரேய பாஷையில ஒரு சேனைகள் என்றும் முகங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால நல்லா கவனிக்கணும். இதை வந்து ஸ்தோத்திரம் சில பேர் புதுசா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. என்னன்னா மனைவியை தான் சொன்னார் அப்படின்னு. மனைவி தான் 4 மனைவி இருக்காங்க. அதுல 2 மனைவிலாம் கிடையாது. ஸ்தோத்திரம் அவருக்கு 4 மனைவி இருக்காங்க. 4 மனைவிட்டி பிள்ளை பெற்றிருக்கிறார். ஆக மொத்தத்துல 4 மனைவிகளோடு வந்தேன்னு சொல்லணும். ஸ்தோத்திரம். இது புதுசா சில பேர் வந்து அந்த பல பாஷைகளை கண்டுபிடிச்சு 2 மனைவிகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 2 மனைவிகளை எங்க குறிக்கிறது? அவருக்கு 4 மனைவி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் 2 வேலைக்காரிகளுக்கும் அவர் இணைஞ்சு பிள்ளையை பெற்றிருக்கிறாருல்ல. அப்புறம் அவங்க மாத்திரம் யாரு? நான் அதில் ஒப்பாட்டின்னு சொல்லப்பட்டிருக்கா, இல்லை வந்து சைடில் என்ன வச்சுக்கிட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க 4 மனைவிக்கு பெத்த பிள்ளைகள் தான். சோத்திரம் 2 பரிவாரங்கள் தான் 2 மனைவிகள். லேயாலையும் ராகேலையும் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க வேலைக்காரிகளையும் இணைஞ்சிருக்கிறாரு, அவங்களோட இணைஞ்சு பிள்ளையை பெற்றிருக்கிறாரு. அந்த 12 கோத்திரத்தில் அவங்களாம் இடம் பெற்றிருக்கிறாங்களே. அர்த்தம் இல்லாம அவர் சொல்ல மாட்டாரு. அது அர்த்தத்தோடு தான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதனால சோத்திரம் அவர் வந்து 2 சேனைகளை தான் பிரிச்சு 2 பரிவாரங்களோடு நம்ம வந்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் அப்படின்னா சொல்ல முடியும். 2 பரிவாரங்கள் என்று சொல்லுகிறது. அந்த பரிவாரங்கள் வந்து ஸ்தோத்திரம் ஆண்டவர் எனக்கு தந்தவைகள் அப்படின்னு சொல்லுவத அது எல்லாமே அவருக்கு தந்தந்தான். மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருக்கு தந்தந்தான். சோதரம். ஆகவே ஸ்தோத்திரம் சில பேர் இப்படி சொல்றோம்
அப்படின்னு சொல்றோம். அதனால ஸ்தோத்திரம். சில மொழிபெயர்ப்புகளில் நிறைய வித்தியாசங்கள் மாற்றங்கள்லாம் ஏற்படலாம். அதனால ஸ்தோத்திரம், நம்ம மொழிபெயர்ப்புக்காக வந்து நம்ம வசனங்களை பேச முடியாது. அதனால வசனங்கள் தான் ஸ்தோத்திரம். நம்ம கற்றுக்கொண்டதுல நினைச்சிருந்தா போதும். அதனால தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம். அதனால கண்ணாமண்ணான்னு சொல்ற எல்லா மொழிபெயர்ப்புக்கும் நம்ம தள்ளிக்கிட்டே போனோம்னா ஒவ்வொரு மொழிபெயர்ப்புலும் ஒவ்வொரு வித்தியாசம் வரும். அப்போ ஒவ்வொரு வித்தியாசம் வந்தால் ஒவ்வொரு ஸ்தோத்திரம் அப்புறம் நமக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துடும், நிறைய குழப்படிகள் வந்துடும். அதனால ஸ்தோத்திரம், வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் விசுவாசித்து கடந்து போவது நமக்கு நலமாக இருக்கும். அதனால இரு பரிவாரங்கள் என்று சொல்லி 2 சேனைகள், ஒற்றாயும் என்று சொல்றாங்கல்ல, அந்த சேனைகள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு சேனை தான் அவர் தன் குடும்பத்தையே அவர் தனக்கு ஆண்டவர் கொடுத்ததே ஒரு சேனை என்று சொல்றாரு. ஆமா, ஒரு தேவனுடைய சேனை என்று சொல்றாரு. அவ்வளவுதான் சோதரன். ஆமா, இப்ப ஆண்டவர் அவர் கொடுத்தத மறந்து சொல்றதுல என்ன தப்பு? சோதரன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆண்டவர் கொடுத்தத சேனைன்னு சொல்றாரு. இது மக்களாயும் சேனை சோதரன். ஒரு பெரிய சேனைய ஆண்டவர் எனக்கு கொடுத்த 2 பரிவாரங்களோடு 2 சேனைகளோடு நான் இப்போ வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அதை வந்து நம்ம நிறைய நம்ம எடுத்துக்கணும். இப்படி சோதரன் கடைசியா இவ்வளவு நாள் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்ப திடீர்னு 2 மனைவிகளை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி சில இது கிளம்பி வந்துச்சு. 2 மனைவிகளை ஸ்தோத்திரம். நமக்கு வேதத்துல நம்ம இத்தனை மனைவிகளோடு இருக்கிறேங்கிறதே ஒரு தப்பான விஷயம் மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். இதை வந்து பெருசா நம்ம எடுத்துக்கிட்டு உலகத்துல வந்து நான் 2 பரிவாரங்களோடு வந்தேன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் 2 மணி 3 மணி 4 மணி வச்சுக்க வேண்டியதா? அப்படித்தானே போகுது. ஸ்தோத்திரம். அதை போய் வரவேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குரூப் வரவேற்குது. ஸ்தோத்திரம். அவர் 2 பரிவாரங்களோடு 2 மனைவிகளோடு வந்தேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் யாக்கோ மாதிரி கிளம்பி கூட என்ன ஆகும்? சோதரம். உலகம் உருப்பிடுமா? இல்லை சபைதான் உருப்பிடுமா? சோதரம். ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. 4 மனைவியோடு அவர் வந்திருக்கிறாரு. அவரை போய் 2 மனைவியும் பச்சையா என்ன பண்றோம்? பொய் சொல்றோம். 4 மனைவிட்ட பெற்ற பிள்ளைங்க தான் 12 பிள்ளைங்க. சோதரம். 12 சந்ததிகளும் 12 பிள்ளைகள். அந்த 4 பேர்ட்டு பெற்றது தான். சோதரம். இந்த 4 பேரோட வந்து அவர் வந்துட்டு இருக்கிறவர் போய் 2 பேரோட வந்திருக்கிறாரு. 2 மனைவிகளை குறிக்கிறது. என்ன 2 மனைவி? சோதனை. நம்ம கண்ணு தெரியுது, காது கேட்குது, நல்லா படிக்கிறோம். எல்லாம் படித்த பிறகும் பாருங்க, அப்படியே அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லி மாற்றி அதை வந்து மக்கள் மத்தியில் அதை போய் கொண்டு போய் வேற விதமாக கொடுக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ யாக்கோபே 2 பரிவாரங்களோட வந்தான்னு சொன்னா அப்போ நாம அப்படி போனால் என்ன ஆகும்? ஸ்தோத்திரம். இதை போய் வரவேற்கிறாங்க பாருங்க. ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவங்க எல்லாம் இதை போய் வரவேற்கிறாங்க. வரவேற்று கொண்டு போய் மக்கள் மத்தியில் 2 பரிவாரங்களோட நான் வந்திருக்கேன், 2 மனைவிகளோட நான் வந்திருக்கேன் நான் பெருசா சொல்றாங்க. ஏசாட்ட போய் அதை சொல்றதுக்கு தேவையா? சோதனை. யோசிச்சு பாருங்க. ஏசாட்டே அப்படி சொன்னா 4 மனைவிகள் தான் சொல்லணும். 4 பிள்ளைகள். 2 பிள்ளைங்க பெற்றதா சேர்றா 2 மனைவிக்கு பெற்ற பிள்ளைங்க இவங்க. இந்த பிள்ளைகள்லாம் எவன் பிள்ளைகளான்னு கேட்டா என்ன பண்றது? சரி, இந்த பிள்ளைகளை எவன் பெற்றதுறான்னு கேட்டா என்ன சொல்றது? அது எந்த மனைவிக்கு பெற்றது? சோதனை சொல்லணும்ல. சோதனை. இந்த மாதிரி ராகேலுடைய வேலைக்காரி நான் சேர்த்துக்கிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் சொல்ல வேண்டியதானே? அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதா? சோதனை. அப்ப எல்லாரையும் கல்யாணம் பண்ணி 4 பேரை கல்யாணம் பண்ணியிருக்காரு. 4 பேருக்கும் குழந்தைய கொடுத்துட்டாரு. 4 பிள்ளைகளும் 4 பேரும் பெத்து போட்ட பிள்ளைங்க தான் 12 பேரு. சோதனை. பெரிய சந்தையிலே இடப்பட்டு இருக்கிறாங்க. சோதனை. ஆகவே 2 மனைவினா 2 மனைவியோட முடிஞ்சிருக்கும். சோதனை. 12 பேர் வராங்கல்ல, அவங்க எங்க இருந்து வராங்க? அந்த சோதனை இடத்துல இருந்தா வராங்க. சோதனை. நல்லா யோசிக்கணும். சோதனை. எதையாவது வந்து மகன்கிட்ட சொல்லிவிட்டு கடைசியில நம்ம ஸ்தோத்திர அதையே சில பேர் பிடிச்சிக்கிறாங்க. ஸ்தோத்திர சிலர்லாம் நான் இதே பிடிச்சிக்கிறாரு, எதையா பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓட்டுறாரு. அதனால ஸ்தோத்திர தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திர வசனத்தெல்லாம் நம்ம சரியா பைபிளில் உள்ள மாதிரியே நம்ம சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லதா இருக்கும் போல. ஸ்தோத்திர. ஏன்னா பல பாஷையில் பல காரியங்கள் வந்தா மக்களுக்கு அது ஏற்றதா இருந்தா சொல்லி அவர் பயப்படுத்தலாம். ஸ்தோத்திர. இது வந்து நம்ம பொய் சொல்ற மாதிரி ஆகுது. ஸ்தோத்திர. 2 மனைவிகளுக்கு பொய் சொல்றது தான். வந்து ஸ்தோத்திர 2 மனைவிகள் 2 மனைவிகளை கொண்டு அவர் வந்து ஸ்தோத்திர வசனம் சொல்லுது. லேயாலை கொண்டும் ராகேலை கொண்டும் கட்டி வைத்த வீடுன்னு சொல்லி அவங்கள வச்சு கட்டினாலும் அவங்க பின்னாடி அந்த 2 பேர் வந்திருக்கிறாங்க. மனைவியா 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களும் அதில் இணைஞ்சவங்க தான். ஸ்தோத்திர. என்ன இவங்களை கட்டிக்கிட்டதுனால அவங்களோட வேலைக்காரியும் அவங்களுக்கு சொந்தமாயிட்டாங்க. அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். ஆனாலும் ஸ்தோத்திரம் இவங்க ஸ்தோத்திரம் தாய் யாருன்னு சொன்னா இவங்க 2 பேரையும் சொல்ல முடியுமா? அந்த 12 பிள்ளைகளுக்கு ஒரு தாய் யாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த 12 பிள்ளைகளும் சோதனை எனக்கு ராகேல் தான் தாய், எனக்கு லேயால் தான் தாயின்னு சொல்லுவாங்களா? சோதனை சொல்ல முடியாது. அவன் தாய் தான் சொல்லுவான். சோதனை. என்னதான் வேலைக்காரியா இருந்தாலும் என்னதான் அவருக்கு கீழே இருந்தாலும் அவன் தாய் தான் சொல்லுவான். சோதனை. அப்ப அவன் தாயின்னு ஒரு தாயை அறிக்கை பண்ணும்போது நம்ம போய் 2 பேரை மாத்திரம் 12
பேருக்கு அறிக்கை பண்ணலாமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன பண்றது, நீங்களாம் ரொம்ப படிச்சவங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஆப்பா போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால ஸ்தோத்திரம், மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து மக்களை வந்து விரும்பித்தால் போதும். சும்மா கண்டனை கொடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சந்தேகத்தையும் கேள்விக்குறிகளையும் உண்டு பண்ணி தேவையில்லாத சில விஷயங்களை தர்க்கங்களையும் கொண்டு வரக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இரண்டு பரிவாரங்களோடு அவர் என்ன செய்கிறார், அவர் வந்து தேவ சமூகத்திலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டு பரிவாரங்கள், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால மூன்றாவது காரியம் நமக்கு என்ன செய்கிறார், கோடு கைமாக நான் கடந்து வந்தேன், அப்புறம் இரண்டு பரிவாரங்களோடு வந்தேன் நான் சொல்லி யாக்கோபு வந்து மூணாவது இடத்துல அவர் சொல்றாரு. நாலாவது இடத்துல பாருங்க, அவர் நாலாவது இடத்துல என்ன நடக்குன்னு பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 35:1 படிங்க. 35:1. பாருங்க, பெத்தேல்ல ஒரு பலிபீடத்தை கட்டுறான்ற சூத்திரம் அப்படி சொன்னார். பார்த்தீங்களா, பெத்தேல்ல நீ ஒரு ஏற்கனவே ஒரு சொன்னார்ல கட்டுறேன்னு சோத்திரம். நிறுத்தின இந்த தூணா நிறுத்தின கல் என்ன செய்யும், ஆண்டவருக்கு வீடாகும்னு சொன்னார்ல சோத்திரம். இப்போ ஆண்டவர் போய் செய்யலாம் அப்படின்ற சோத்திரம். ஒன்றுக்கு ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளை யாக்கோபு வந்து பெத்தேலிலே சோத்திரம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டது போல ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சோத்திரம் நல்லா கவனிக்கணும். நாம நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் ஆண்டவருக்குன்னு ஒரு பலிபீடம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுத்து ஆண்டவரை தொழுது கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சோத்திரம் உலகத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு வித்தியாசமான சில விஷயங்கள்லாம் விட்டுட்டு நம்ம ஆண்டவருக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கணும். கொடுத்து அதான் அந்த சோத்திரம் அன்னைக்கு யாக்கோபு பலிபீடத்தை கட்டி கொண்டு கொண்டார். இன்னைக்கு ஆண்டவருக்குன்னு ஒரு நல்ல வீட்டை கட்டி அந்த வீட்டில் ஆண்டவரை கொண்டாந்து வச்சு நம்ம ஆராதிச்சு தொழுது கொண்டோம்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று நல்லா யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளையே சோத்திரம். நான்காவது காரியமாக தேவன் அவரோடு பேசுறார். யார் கூட? யாக்கோபு கூட பேசுறாரு. பாருங்க, நான்காவது முறை பேசுறாரு. நீ எழுந்து புறப்பட்டு போய் ஸ்தோத்திரம் பலிபீடத்தை கட்டுறான்னு சொல்றாரு. பெத்தேல்ல போய் பலிபீடத்தை கட்டு என்று சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளையை ஸ்தோத்திரம் ஆரம்ப காலத்தில் இருந்த விசுவாசத்தை பார்க்கலாம். நாளுக்கு நாள் நம்முடைய விசுவாசம் பெருகணுமே தவிர குறையக்கூடாது. சோத்திரம். ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையிலே சோத்திரம் நாளுக்கு நாள் அவருடைய விசுவாசம் பெருகித்தான் இருந்துச்சு, நல்ல பெருகிட்டே இருந்தது. அந்த பெருக்கத்தை அவருக்குள்ள நம்ம பார்க்கிறோம். அதனால ஸ்தோத்திரம் பாருங்கள், ஆண்டவரை கண்டவர், ஆண்டவரோடு பேசுகிறவர், ஆண்டவரோடு தொடர்பு கொண்டவர் இவர் என்ன செய்கிறார் பாருங்க, பலிபீடம் கட்டி தொழுது கொள்கிறார். அருமையான தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு சூழ்நிலையில இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் இயேசுவை நம்ம நம்புறோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில அவரை பிடித்துக் கொள்கிறோம். ஆனாலும் சோத்திரம் ஆனால் பர்மனண்டா அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு சோத்திரம் நமக்கு சென்டர்ல வரும்போதுதான் நமக்கு தெரியும். சோத்திரம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் நமக்கு தெரியும். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நாள் நான்காவது விஷயமாக கர்த்தர் பேசும்போது அந்த இடத்துல யாக்கோபை அந்த இடத்துல எப்படி பேசுறாரு பாருங்க. நீ பலிபீடத்தை கட்டுறான்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல கட்ட வைக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாளுக்கு நாள் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் வைத்து அதிசயங்களை வைத்து கிருபைகளை வைத்து ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் வைத்து நம்ம ஆண்டவருக்கிட்ட நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்தை கொடுக்கணும். பெரிய இடத்தை கொடுத்து ஒரு முதலிடத்தை கொடுத்து அங்கே நம்ம ஆண்டவரை தொழுது கொள்றோம். பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தருக்கு நம்ம கட்டுகிற முதல் பலிபீடம். அந்த பலிபீடத்தில் ஸ்தோத்திரம் ஒரு கால ஆண்டவரை விட்டு நம்ம பிரிய மாட்டோம், ஒரு கால ஆண்டவரை விட்டு வெளியே போக மாட்டோம், ஒரு காலம் ஆண்டவருக்கு விரோதமாக எதையும் செய்ய மாட்டோம். அப்போ ஆண்டவரோடு இணைச்சிருப்போம், ஆண்டவரோடு ஒன்றா இருப்போம். அல்லேலூயா, ஆண்டவரோடு ஐக்கியமா இருப்போம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, சூழ்நிலை. ஆண்டவர் எப்படியாவது எங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த ஒரு மனுஷனுக்குள்ள அந்த பலிபீடம் கட்டப்படுகிறது. ஆண்டவர் ஸ்டாண்டர்டா மாறிடுறாரு. சில காலங்கள் அதை மாறின பிறகுதான் சில விஷயங்கள் புரியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எவ்வளோ காலங்கள் கடந்து வந்துட்டாரு. 100 வயசுல 75 வயசுல புறப்பட்டு வந்து 100 வயசுல குழந்தைய கொடுத்தாரு. அதுலயும் ஒரு 10-12 வருஷம் ஆகி அந்த பிள்ளையாண்டாலும் வளர்ந்த ஆளாகி ஸ்தோத்திரம் பாருங்க, வளர்ந்த ஆளாகி ஸ்தோத்திரம் என்ன செய்யறாரு, அந்த மகனை பண்ணி போய் பலியிடுறான்னு சொல்லி அந்த பலி செலுத்த போற நேரத்துலதான் அவர் அன்னைக்கு ஆண்டவரை ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நீ இன்று முதல் எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்ப இத்தனை வருஷமா அவர் அறியலையா? பாத்தீங்களா, யாக்கோபுக்கு எப்படி ஒரு சென்டர்ல ஒரு காரியம் வருதோ
அதே மாதிரி ஆபிரகாமுக்கும் அப்படிதான் வந்துச்சு. ஆபிரகாமுக்கும் நீ ஆண்டவருக்கு பயப்படுறவங்கிறத அவர் உடனே எல்லாம் சொல்லலை. சோதனை உடனே எல்லாம் சொல்லலை. 100 வயசுல கூட சொல்லலை. சோதனை 110 12 வயசுல தான் சொல்றேன். அப்பதான் சொல்றாரு, என்னது நீ இன்று எனக்கு பயப்படுகிறவன் அறிஞ்சிருக்கிறேன். அது வரைக்கும் சொல்ல பாருங்க. அது மாதிரி யாக்கோபையும் பாருங்க, நடுவர் இடத்துல கொண்டு வந்து சோதனை ஆண்டவர் ஏற்கனவே 3 விதமா அவருக்கு தரிசனங்களை கொடுத்து பேசியிருந்தாலும் இப்ப 4வது முறை அவரோடு தொடர்பு கொள்ளும் போது அவர் சொன்னார், எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்றான் என்று சொல்கிறார். ஆகவே எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைங்க, இந்த வயசு வரைக்கும் நம்ம கடந்து வர நமக்கு உதவி செய்யலாம். நீங்கள் நான் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டேன், ஆண்டவருக்கென்று ஒரு முக்கியத்துவத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுத்து ஆண்டவருக்கென்று ஒரு முக்கியத்துவமான சில விஷயங்களை நாம் செய்து ஆண்டவருக்காக ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது நாம் ஆண்டவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அப்படி செயல்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக மாறும். அவருக்கு நாம் கட்டுகிற ஒரு பலிபீடமாக மாறும். ஆகவே ஸ்தோத்திரம். பலிபீடம்னா எல்லாரும் வீட்லையுமே ஒரு பலிபீடத்தை கட்டி பலி எடுக்கலாம் சொல்லலை. அவர் நம்முடைய இருதயமாகிய அந்த இடத்துல என்ன செய்யணும்? கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை, ஒரு ஸ்டேண்டர்ட் அனுபவம், ஆண்டவர் ஒரு ஸ்டேண்டர்டா ஒரு இருதயத்தில் அவர் அமர்ந்திருக்கணும், ஒரு வாழ்க்கையில் அவர் அமர்ந்திருக்கணும். சோதனை வந்துட்டு போறவரா இல்லை, அவர் எப்போதும் கூட இருக்கிறவரா. சோதனை ஹல்லேலூயா. சோதனை பார்த்தீங்களா, தெரியல என்னைக்கோ கல்ல நாட்டினாரு, ஆனா இப்ப போய் பலிபீடத்தை கட்டுறாரு. சோதனை ஒரு நாள் நம்ம ஏற்றுக் கொண்டதெல்லாம் உண்மைதான். ஆனா சோதனை அது ஏற்றுக்கொண்டதுங்கிறது அது பெரிய உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் போக போக தான் நம்ம உறுதிப்படுத்துகிறவை காணப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம உறுதிப்படுத்திக் கொண்டே போவோம். அது மாதிரி இந்த இடத்துல கர்த்தர் பாருங்க நல்ல ஒரு உறுதிப்படுத்தி அவர்களை அழைத்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால 4வது இடத்திலே வீரமாக கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க 5வது காரியத்தை படிக்க பார்க்கலாம். 5வது விஷயம் ஆதியாகமம் 35 9-15 வசனம், ஒரு 6 வசனம் படிச்சுக்கலாம். அதுல என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் பெயரை மாற்றுகிறார். அவரு பெயரை மாற்றுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்தோத்திரம் இவர் 5வது இடத்துக்கு வரும்போது ஒரு பெயரை மாற்றுகிறார். 5வது இடங்கள்ல ஒவ்வொரு விசுவாசி ஊழியக்காரர்கள் வரும்போது பெயர் மாற்றப்படணும். பெயர் மாற்றப்படணும்னா உனக்கு இருக்கிற பழைய பேர் இருந்துட்டே இருக்கக்கூடாது, உன் பெயர் விரிவாக்கப்படணும். ஏன்னா இப்போ சோதரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மல்கியாவை கொண்டு அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் சட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் புறப்பட்டு போய் கொளுத்து கண்ணுகளை போல் வளர்வீர்கள் என்று சொல்றாரு. அப்ப நாளுக்கு நாள் நம்ம ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும், நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சியை பார்க்கணும். இங்கே சோதர கர்த்தர் பாருங்க, சோதர ஆபத்துக்கு விலைக்கு காக்கும்படியாக இங்கே ஒரு பெயர் மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சோதர படிக்க பார்க்கலாம். பாருங்க, இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். சோதரம். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. பாருங்கள், ராஜாக்களும் உடைய சந்ததியில் பிறப்பார்கள். அப்படின்னா ஏதோ ஒரு இஸ்ரவேல் நாட்டை மாத்திரம் ஆள மாட்டாங்க, சர்வ லோகத்தையும் ஆளுநர்களா இருப்பாங்க என்று சொல்றாங்க. அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. சோதனை இவர்களுக்கு தெரியாம எதுவும் இல்லை, எல்லாம் நல்லா அருமையா அவங்க தான் நடத்துறாங்க. அவங்க தான் எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு கொண்டு போகிறார்கள். இன்னைக்கு உலகமும் அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணக்கூடிய நிலையிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றுகிறார். சோதனம் ஒரு பெருக்கத்தை அங்க உண்டு பண்ணுகிறார். இதுவரைக்கும் நீ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன், இனிமே நீ ஒரு பெருக்கத்தை சந்திக்க போகிறாய். கவனிங்க, சோதனை நீ ஒரு பெருக்கத்தை சந்திக்க போகிற, இனிமே நீ பலியை பெருகுகிற சூழ்நிலை தான் உனக்கு என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிறார். சோதனை அல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்கிற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நீங்கள் நாம் உண்டாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஸ்தோத்திரம் 5வது இடத்துல அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அது மாத்திரம் பலியை பெருக செய்கிறவர் என்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகணும். எப்போது இருக்கிற பெயரை ஆண்டவர் நமக்கு வைக்கிறது இல்லை, பெயரை மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். பெயரை மாற்றுகிறார்.
சோதனை நம்முடைய கிரியைகளை கண்டு அந்த பெயரை மாற்றுகிறார். நம்முடைய சொற்களை கண்டு அந்த பெயரை மாற்றுகிறார். நம்முடைய வேலைகளை கண்டு அவங்க என்ன பண்றாங்க, நம்முடைய பெயரை மாற்றுகிறார்கள். சோதனை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சோதரி யோசேப்பு பார்த்தீங்களா, சிறை கைதி தான் பேர் இருந்துச்சு. ஆனால் சிறை கைதி என்கிற பேர் ஆண்டவர் மாற்றினார். பார்த்தீங்களா, ஸ்தோத்திர மாற்றி ஸ்தோத்திர இன்னைக்கு அவருடைய ஸ்தோத்திர நல்ல பெயர்களை சூட்டி யோசேப்புக்கு அந்த பொறுப்புகளை அங்கே கொடுக்குறாங்க. ஸ்தோத்திர ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில நம்ம பெயர் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பெயர் ஒரு பிரபலமாகிற மாதிரி சோதரன் தாவீதை குறித்து சொல்லும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, தாவீதுடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் பரவிற்று என்று சொல்லுகிறார்கள். அப்போ பெயர் மாற்றப்படுது. கீர்த்தி புகழ்ச்சியாக தேவன் தாவீதை வைக்கிறார். அந்த இடத்துல தாவீதுடைய பெயர் அங்கே மாற்றப்படுகிறது. அது மாதிரி ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய ராஜாக்களுடைய பெயரும் ஒவ்வொரு சோதர நியாயாதிபதிகளுடைய பெயரும் அப்பப்போ மாற்றப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சோதரம் அதே போல சில காலங்களில் யுத்தங்களை பண்ணி ஜெயிச்சு வரும்போது சில பெயர்களை அங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துலையும் ஸ்தோத்திரம் இப்ப யாக்கோபை பெயரை மாற்றி ஸ்தோத்திரம் இப்ப என்ன செய்கிறார், ஒரு இஸ்ரவேலாய் மாற்றுறார். சோதரன் தனித்து விடப்பட்ட நிலைமையில இருந்தது போல இருந்தவரை இன்னைக்கு ஒரு பெருக்கத்துக்கு நேராக அவரை உள்ளே கொண்டு வருகிறார். அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே 5வது காரியம் விதமாக சொல்லுகிறார். நீங்கள் 6வது விஷயத்தை நீங்க படிச்சு பாருங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46 2 3 4 வசனங்களை படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ 6வது சொல்றாரு, நீ எகிப்து தேசத்துக்கு யோசேப்பு கூட போறதுக்கு பயப்பட வேண்டாம், அங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். இப்ப நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம ஈசாக்கு யாக்கோபை எங்க பெரிய ஜாதியாக்குனார், எகிப்துல வச்சுதான் பெரிய ஜாதியாக்குனார். ஸோ சில பேர் ரொம்ப கஷ்டம், ரொம்ப எனக்கு வேதனை, ரொம்ப துக்கம், எனக்கு ரொம்ப துயரம், என்னால் முடியல, என் உயிரே விட்டுற மாதிரி இருக்கலாம் சொல்லுவோம். அது மாதிரி கஷ்டம் எங்க இருக்கோ அங்கதான் கர்த்தர் நம்ம பலியை பெருக செய்கிறார். அங்கதான் நம்ம பெரிய ஜாதியாக்குகிறார். சோதனை எகிப்துல அந்த ஜனங்கள் அவங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்துல போய் எட்டினது. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க பலியை பெருகிட்டே இருந்தாங்க. அவங்களோட பெருக்கத்தை எவனாலையும் தடை செய்ய முடியல. ஒரு பக்கம் அவங்க நல்லா உபத்திரவப்பட்டாலும், ஒரு பக்கம் ரொம்ப சிரமப்பட்டாலும், ஒரு பக்கம் வேதனைப்பட்டாலும், ஒரு பக்கம் துன்பப்பட்டாலும், ஆனா இன்னொரு பக்கம் அவங்க என்ன பண்றாங்க, நல்ல அருமையான ஒரு பெருக்கத்தை சந்தித்துக் கொண்டே இருந்தார்கள், ஒரு வளர்ச்சியை சந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்ப நீங்களும் நானும் சோதரன் சும்மா கத்தருக்குள்ள இருக்கிறது அவசியம் இல்லை. ஆனா பெருக்கத்தை சந்திக்கணும், ஒரு வளர்ச்சியை சந்திக்கணும், ஒரு மேன்மையை சந்திக்கணும், ஒரு மகிமையை சந்திக்கணும். ஏதாவது ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேரா நீங்கள் நானும் போகணும். சும்மா அப்படியே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படியே இருந்துட்டே இருக்கக்கூடாது. சிலதெல்லாம் ஊழியம் விசுவாசி எப்படி ஊழியக்காரங்க சில சபைகள் அப்படின்னு சொல்லும் போது என்னைக்கோ அப்படியே தான் இருந்துட்டு வருது. சோத்திரம். அது தேவனுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய சித்தமும் அல்ல. அருமையான தெய்வ பிள்ளையே எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். நான் உன்னை எகிப்துக்கு போக பயப்படாதடா, நீ உள்ள போ, ஒன்னு அந்த இடத்துல நான் உன்னை பலியை பெருக செய்கிறேன். 70 பேரோட போனவரை இன்னைக்கு 6000 புருஷர்கள் அதுக்குள்ள வச்சிருக்கிறார் பாருங்க. உருவாக்கிட்டார். 6 லட்சம் புருஷர்களை உருவாக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க மனைவிகள், அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள். எகிப்து எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கு. எகிப்து தேவஜனங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள பெருக பண்ணதே எகிப்து தான். சோத்திரம். அவங்கள வளர செஞ்சதே எகிப்து தான். சோத்திரம். இவ்வளவு திறன் கூட்டத்தை இன்னைக்கு வர்த்திக்கப்பட்டதே அந்த எகிப்து தான். ஏன்னா காலகாலத்துல நல்ல வேலை தொழிலாம் கொடுத்து அவங்கள வளர பண்ணிடுச்சு. சோத்திரம். நல்ல வேலை செய்யணும், வேலை செய்யாம சாப்பிடுறது சோம்பேறித்தனம். அதனால நல்ல வேலை செய்யல அப்படின்னா உடம்பு பெருக்கும், உடம்புல பல வியாதி வரும். அதனால நல்ல வேலை செய்யணும். அவன் எகிப்துல அவன் சோதர பார்வோட அவனுடைய ஆட்களும் நம்ம சோதர யூதர்களை கொண்டு நிறைய இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு நிறைய வேலைகளை வாங்கினாரோ, நிறைய வேலைகளை வாங்கி சோதர அவ்வளவு நினைச்சுக்கிட்டாரோ, நமக்கு தானே வேலை நடக்குது, நம்ம தானே நல்லா இருக்க போறோம், நமக்கு தானே தேசத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறதா அவங்க கண்ணு தெரியாம போயிடுச்சு. இவங்களை ஒண்ணு
பெருகினாங்க, பிள்ளைகள் மேல பிள்ளைகளை பெற்றாங்க, அப்படியே வளர்ந்துட்டே இருந்தாங்க. சோதரர் 400 ஆண்டுகளுக்குள்ள பாருங்க எத்தனை லட்சங்களை கர்த்தர் உருவாக்க உதவி செஞ்சார். எத்தனை லட்சங்களை உருவாக்க உதவி செய்தார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அந்த ஜனங்களுக்குள்ளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு வாழ்க்கையில போக போக ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆகவே சோதனை 7வது விஷயத்தை நம்ம படிக்கும் போது சோதனை சொல்லுகிறார். 32:9 படிங்க. 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சில விஷயங்களை ஸ்தோத்திரம், சில காரியங்களை 7வது காரியம் என்று சொல்கிறது. சில காரியங்களுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. படிங்க. ஆமா, சோதரம். அப்படியே வரிசையா ஒவ்வொரு காரியமும் அந்த 7 விஷயங்களை பேசுறாரு. இந்த 6 விஷயங்களை பேசிட்டு 7வது விஷயங்களை சொல்லும் போது அப்படியே திரும்ப ஸ்தோத்திரம் சில வேறுபாடுகளை சில காரியத்தை சொல்றாரு. நீங்க 35ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் படிங்க. 46ல் நமக்கு 46ல் 7வது காரியங்களை நம்ம படிக்கலாம். அவர் ஸ்தோத்திரம் எகிப்துக்கு போன பிறகு ஸ்தோத்திரம் இஸ்ரேல் ஸ்தோத்திரம் அந்த 7வது வார்த்தைகளை ஸ்தோத்திரம் அந்த அதிகாரங்களில் சில வார்த்தைகளை கொண்டு எடுத்திருக்கிறாங்க. ஆகவே ஸ்தோத்திரம் மொத்தம் 7 முறை கர்த்தர் அவரோடு பேசுகிற மாதிரி ஸ்தோத்திரம் இடம்பெற்றிருக்கிறது. 7வது முறை தான் ஸ்தோத்திரம் ஆண்டவர் பேசுறது 32ஆம் அதிகாரம், 35ஆம் அதிகாரம், 46 அந்த மாதிரி வரிசையா ஸ்தோத்திரம் இந்த அதிகாரங்களில் நான் படிக்கும்போது ஸ்தோத்திரம் 6-7 காரியங்களை கர்த்தர் அவரோடு பேசியிருக்கிறார். ஆபிரகாமோடு கர்த்தர் ஸ்தோத்திரம் 12 முறைகிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். இங்கே ஸ்தோத்திரம் பார்க்கும்போது யாக்கோபுட்ட 7 முறை பேசியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பிதாக்களோடும் அவர் பல முறையில் பேசுகிறவராய் காணப்படுகிறார். அதுபோல அருமையான தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் இந்த நாளில் நம்மோடு கர்த்தர் பேசுகிறவராய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம் சில பேருக்கும் ஆண்டவருக்கும் நமக்கு தொடர்பே இருக்காது. ஆண்டவருக்கு சூழ்நிலை நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தருக்கும் நமக்கு தொடர்பு இருக்கணும். அவர் நம்மோடு பேசணும். அவர் நம்மோடு பேசி வளரணும். அதை நம்ம முதல்ல மனசில் வச்சுக்கணும். எல்லாரும் சோதனை கர்த்தரை கண்களை நோக்கி பார்க்கணும். எல்லாரும் கண்களை விடுவோம், அவர் நோக்கி பார்க்கணும். ஸ்தோத்திரம் 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 கண்களை விடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் அவரை நோக்கி பாருங்கள். அம்மா ஸ்தோத்திரம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகங்கள் வைக்கப்படவில்லை. அவரோடு பேசணும், அவரோடு உறவாடணும், அவரோடு ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி நல்ல அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் பரிசுத்த நல்ல பிதாவே, நன்மையான வேலைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் யாக்கோபோடு 7 முறை நீங்கள் பேசுறதாக நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 6 முறை பேசுறீங்க. 7வது முறை ஆண்டவரே யாக்கோபுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நீங்கள் உண்டு பண்ணி ஆண்டவரே மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவங்களா உருவாக்கிட்டீங்க. வாழ்க்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே யாக்கோபோடு பேசுகிற தெய்வம் எங்களோடு பேசுங்கப்பா. எங்களுக்குள்ளேயும் சில மாற்றங்களை தந்து ஆசீர்வதிக்க ஆண்டவரே ரத்த கோட்டைகள் மறைக்கிற ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.